அது அவுட்டோர் போயிட்டா சீக்கிரம் இல்லை என்னன்னா அவுட்டோர் போயிட்டா சீக்கிரம் எடுத்துருவாங்க. ஏன்னா பணம் இல்லை எல்லாமே அவுட்டோர் போயிட்டா சீக்கிரம் எடுப்பாங்க. இவ்வளோ நடக்குதுன்னு நான் சொல்றேன். ஒரு ஆக்டரா அவர் அவ்வளோ தூரம் வரணும்னு அவசியம் இல்லை. ஆனால் லைஃப்ல வாழ்ந்துருக்கேன்னு சொல்றேன். அவர் ஒரு பெரிய ஆக்டர் தானே அவர் இல்லையா? இவ்வளோ ஒரு படங்கள் நாயகன்னா அதுதான் ஒரு பண்ணியிருந்தார் கமல் சார். ஏன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தை சொல்லுவேன். சினிமாவில் பார்த்தீங்கன்னா நான் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே இருந்துருக்கேன். நைட்டு 10 மணிலேருந்து காலை 10 மணி அப்போதான் அந்த க்ரௌட்லாம் இல்லாத டைமில் அந்த மாதிரி நைட்லாம் ஃபுல்லாக ஷூட்டிங் நடக்குது. சீரியல்லாம் அந்த மாதிரி நடக்கும். நைட்டு இல்லை காலையில் சீரியல் புரியல. சீரியல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 10 PM கேட்குறேன். இல்லை சீரியல் தான் கணக்கு இல்லைங்க. எக்ஸ்போர்ட் கணக்கு தான் ஓடும். காலையிலேருந்து நைட்டு 12 மணிக்கு ஓடும். ஒரு நாளைக்கு 10 சீனு 15 சீன்லாம் ஓடும். டயர்டாகிடும். எல்லாம் சட்டையை கலெக்டர் நேரம் இருக்காது. மாற்றி மாற்றி போட்டு நான் டயர்டாகிட்டேன். அது ஒரு சீரியல் தான் யோசிச்சு பாருங்க. அது ஒரு சீரியல் சொல்கிறேன். ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க. எவ்வளோ டீமில் ஒர்க் பண்ணியிருப்பேன், எவ்வளோ ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருப்பேன், ப்ராப்பராக படிச்சுட்டு வந்து சீரியலில் நடிக்கும்போது ஒரு நாளைக்கு எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவீங்க? அதுதான் இப்போ சீரியலில் பார்த்தீங்கன்னா காலையில் அதான் சொல்லுவேன் 6 மணி 7 மணிக்கு தான் ஷார்ட் வச்சுருவாங்க. ஃபஸ்ட்டு நைட்டு போதும் 12 மணிக்கும் 10 மணி 12 மணிக்கும் அதான் சொல்லுவியா? அதான் சொல்லுவாங்க நடக்குமா? ஆமாம். ஒரு பிரேக் இல்லாமல் நடக்குமா? பிரேக் இருக்கும். இல்லை ஒரு நாளுக்கு பிரேக் இல்லை, 4 விட்டு 4 பிரேக். அது மந்த்லி ஒரு 10 நாள் ஷூட்டிங் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதுதான் வேறு சீரியல் கமிட் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நான் ஏன் சொல்றேன்னா ஒரு ஆக்டர் வந்து ஒரு நார்மல் பர்சனாக இருக்க முடியாது. எனர்ஜியாக இருக்கணும், மெமரபிளாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், கவலை இல்லாமல் இருக்கணும், பர்சனல் இருக்கணும். இவ்வளோ விஷயம் இருக்கு. இவ்வளோ விஷயம் இருக்கு. ஒரே மூணுக்குள்ள இருக்க முடியாது. ஒரே முடியாது. என்ன சரி மனசும் சரியில்லை. எனக்கு எப்போதான் மனசு நல்லா இருந்துச்சு. இல்லை இப்போ எனக்கு சரியில்லை. எப்போவுமே சரியில்லை தான் நான் சொல்கிறேன். புரியுதா உங்களுக்கு? அப்படிதான் இருக்கு. எப்பவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது வந்து நான் மதத்தை பற்றி சொல்ல நினைக்காதீங்க. இது ஸ்பிரிச்சுவல் டெஸ்ட். ஆக்டிங்கிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட். அவ்வளோ ஃபஸ்ட்டு சொல்லுவேன். ஒரு கன்வர்ஷன். ஆக்டிங் வந்து ஒரு கன்வர்ஷன்.